أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. அதாவது மலக்குல் மௌத் வந்து உங்களோட உயிரை கைப்பற்ற போறேன் என்று சொல்லிட்டு உயிரெடுத்தாலும் எங்களை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நிலைமை ஒரு 3 நாள் வேலைக்கு என்ன இருக்குது, ஒரு 3 நாள் வேலைக்கு எப்பயும் தான். அந்த வேலை 20 வயசுல இருக்குது, 30லயும் இருக்குது, 40லயும் இருக்குது, 50லயும் 60ல உள்ளவங்க இருக்குது, 70லயும் இருக்குது. அந்த வேலை முடியதே இல்லை. அது என்ன? இப்போ உடனே மௌத்தாகினா நாளை மறுமையில தப்பணுமாக இருந்தா ஒருத்தர் என்ன செய்யணும்? இறைவனோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டிருக்கணும். பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு டைம் வச்சுக்கிறான். நாளை கேட்போம், நாளண்டை கேட்போம், எந்த செலவும் இல்லை. அதுல எந்த செலவும் இல்ல. பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு டைம் வச்சுக்கிறான். ரமலான்ல கேட்போம்னு சொல்லவும் நினைக்கிறாங்க. ரமலான் ஆரம்பிச்சது நடுப்பத்துல கேட்போம்னு நினைக்கிறது, அப்புறம் கடைசி பத்துல கேட்போம்னு நினைக்கிறது, 27ல கேட்போம்னு நினைக்கிறோம், அடுத்த ரமலான்ல கேட்போம்னு நினைக்கிறது. விளங்கிட்டா? இப்படி எல்லா விஷயத்திலையும் இறைவன் இப்ப நம்ம மரணிச்சா நம்மளோட பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்ற அர்த்தம் என்ன? நம்ம நிறைய பாவங்கள் அல்லாஹ் செஞ்சிருப்போம், அல்லாஹ் மன்னிப்பு கேட்டிருக்கணும், மன்னிப்புக்காக மன்றாடி இருக்கணும். எத்தனை பேர் அனுதினமும் அன்றாடமும் தன் லைஃபை யோசிச்சு யோசிச்சு தான் செய்த தவறுகளை யோசித்து யோசித்து இறைவனிடத்தில் மன்னிப்பு தேடியவர்கள். அப்படி என்று பாத்தீங்கன்னு சொன்னா எந்த விதமான வேலைப்பளு இல்லாம செய்ய முடிஞ்ச, கஷ்டம் இல்லாம செய்ய முடிந்த பாவ மன்னிப்பை கூட நிறைய பேர் என்ன செய்யறது இல்ல, சரியா செய்யறது இல்ல. முதலாவது வந்து நிக்கும் அதுதான், நம்ம செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கலையே என்று உண்டு. உலகிய ரீதியா என்ன வந்து நிக்கும்? மற்றவனுக்கு கடன் கொடுக்க வேண்டியிருந்தீங்க, அதை எழுதிக்க மாட்டான். ஊருப்பட்ட எல்லா போட்டோவையும் அடிச்சிருவான். போனை எடுத்தா அனுபவிக்க முந்தி முதலாவது, அதாவது சொன்னாங்க ஒரு காலத்துல என்ன அனுபவிச்சதை ஷேர் பண்ணாங்களா, இப்ப ஷேர் பண்ணதை என்ன செய்யறது? அனுபவிக்கிறது. முந்தி அனுபவிச்சதை ஷேர் பண்ணது, இப்ப என்னது? முதலா ஷேரிங், அப்புறம் வீட்டுக்கு போய் அனுபவிக்கும். இந்த கடலுக்கு தான் நான் போன முடியும். ஏன் அவனுக்கு அந்த நேரத்தில் தெரியாது, போட்டோ அடிச்சதான் முக்கியம், செல்ஃபி அடிச்சது அனுப்பினது தான் என்னது முக்கியம். ஊருக்கு போய் தான் இந்த பீச்சுக்கு போனதெல்லாம் ஞாபகம் வருது அவனுக்கு. அந்த அளவுக்கான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு கட்டத்துல எல்லாமே நோட்ஸ் எடுக்க முடிஞ்ச ஒரு காலகட்டத்தில் ஒரு கடனை எழுதி வைக்கிறதுல என்ன இருக்குது? வாய்ஸ் நோட்டு கூட போடலாம். இவ்வளவு கடன் இருக்கு, இந்த நபருக்கு கொடுக்கணும், இந்த சப்ஜெக்ட், அது நாளைக்கு ஒரு வசியத். அது பிள்ளைகளுக்கோ யாருக்கோ நம்ம மௌத்தாகினா நம்ம சொர்க்கத்துக்கு தடையா வந்து நிற்கக்கூடிய முதல் காரியம் எது? கடன். அவர் ஷஹீதாக இருந்தாலும் சரி, நம்ம யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டி இருந்தா அதை வந்து நிற்கும். அப்ப ஒன்றில் கடன் எடுக்க கூடாது. நீ நிர்பந்தப்பட்டு எடுத்திருந்தா அது வந்து யாருக்காவது என்ன செய்யணும்? ஒன்று பிள்ளையோ யாரோ கட்டுகின்ற அமைப்பில் அது வசியத்தில் இருக்கும். நீ எடுத்த கடனும் தெரியாது, யாருக்கும் தெரியாத நிலைமை நீங்க மரணிச்சா யாருக்கு தடையா வந்து நிற்கும் சொர்க்கத்துக்கு? அது நமக்கு. இது எப்ப நம்மளுக்கு ஞாபகம் வரும் தெரியுமா? உயிர் போற டைம்ல ஞாபகம் வரும், உயிர் போற நேரத்தில் ஞாபகம் வரும். அதனால கொஞ்சம் டைம் தேவைப்படும், கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஆனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் என்றைக்கு தூங்கினாலும் என் தலையணையில எதிரிக்கும் வசியத் இருக்கும். நான் யாருக்கு என்ன கொடுக்கணும் என்ற வசியத், என்னென்ன சொத்து பற்றிய வசியத் எல்லாமே இதுல இருக்கும், எனது தலையணைக்கு கீழே இருக்கும். இதுக்கு நம்ம யார் ரெடியா இருக்கிறோம்? ரெடி இல்லை. யாரிடத்திலாவது அமானிதம் பெற்றிருப்போம், அமானிதங்களை நம்ம என்ன செஞ்சிருப்போம்? பெற்றிருப்போம். அது திருப்பி ஒப்படைக்கப்படணும். அதை பற்றிய டீடைல்ஸ் யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதை பதிந்து வைத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை பேர் சமூக பொறுப்புல பெரிய பெரிய பொறுப்புல எல்லாம் இருக்கிறாங்க. நாளைக்கு அதை எப்படி போய் சேரணும்? அதுக்கான எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லாத ஒரு நிலையை பார்க்கிறோம். நான்காவது மன்னிப்பு கேட்டல். நம்ம யாருக்காவது அநியாயம் செய்திருப்போம், மக்கள்ல யாருக்காவது அநியாயம் செய்திருப்போம், மன்னிப்பு கேட்கணும் அவர்கள்ட்ட போய். அநியாயமா சொத்தை பறிச்சிருப்போம், எதையாவது ஒன்று எடுத்திருப்போம், அல்லது அநியாயமா திருடி இருப்போம், ஏதோ ஒன்று செஞ்சிருந்த துரோகம் செய்திருந்தா நம்ம என்ன செய்யணும்? போய் உங்களுக்கு இப்படி செஞ்சுட்டு நான் மன்னிச்சுக்கங்கன்னு ஒன்று செய்யணும், நம்ம சொல்லணும். இல்லாத ஃபித்னா உருவாக்குறதுக்கு மன்னிப்பு கேட்க தேவையில்லை. 2 பேரை பத்தி புறம் பேசியிருப்போம், நீங்க நல்லவர்னு நினைச்சிப்பாரு, நான் உங்களை பத்தி புறம் பேசிக்கிறேன், மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. புறம் பேசுனே அவனுக்கு அப்பதான் தெரிய வரும். அதல்ல, அது அல்லாம அவருடைய வாழ்க்கை பாதிக்கின்ற அமைப்புல ஏதாவது ஒரு அநியாயம் செய்திருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கணும். மொத்தம் எத்தனை விஷயம்? 4. இறைவனுடைய விஷயமாக இருந்தால் பாவ மன்னிப்பு அனுதினமும் நம்ம செய்திருக்க வேண்டும். 2வது மனிதர்களுடைய விஷயங்கள் 3. ஒன்று கடன், அமானிதம், அநியாயம். இதுல இருந்து நம்ம என்றைக்கும் அன்றாடம் நம்மளே திருப்பி முஹாசபத்து நஃப்ஸ் செய்து நம்ம கணக்கு பார்த்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் உயிர் போற ஒரு கட்டம் வந்து என்னங்க, இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? மனசுல இருந்து கிளீனாக இருக்கும். நான் என்றைக்கும் இல்லத்தை நீ இறைவன் மன்னிக்கிறது மட்டும்தான் இருக்குது. எது மிச்சம்? இறைவன் மன்னிக்கிறது மட்டும்தான் இருக்குது. இது மிக பிரதானமான ஒரு பகுதி. நம்ம மறுமைக்கு தயாராகுதல், தியாகம் என்கின்ற ஒரு பகுதி வருதல் என்றால் மிக பிரதானமான பகுதி. அடுத்த ஒரு பிரதானமான பகுதி என்ன அப்படி என்று சொன்னால்,
மௌத்தை பற்றி அடிக்கடி குடும்பத்துல பேசியிருக்கணும். எங்க பேசிக்கணும்? மௌத்தை பற்றி குடும்பத்துல பேசியிருக்கணும். பேசி பாருங்க. இன்றைக்கு போய் இப்படித்தான், அதாவது சப்போஸ் நான் மௌத்தாகினால் என்ன பேசுறீங்கன்றோம். சப்போஸ் நான் மௌத்தாகினால் சொன்னாலே என்ன பேச, உங்களுக்கு வேற கதையே இல்லையா? இல்ல இன்னைக்கு நான் ஒரு பயான் கேட்டேன், அதெல்லாம் இருக்கணும், வேற சப்ஜெக்ட் பேசுங்க, வேற சப்ஜெக்ட். அதுக்குல நான் மௌத்தாகி அதைத்தான் நான் பேச வேணான்னு சொல்றேன். என்ன செய்யும்? கடைசியில சண்டேல எது பேச முடியும்? இதுதான் பேச முடியும். மனைவி நான் மௌத்தாகினான்னு பேசினா கணவன் ஒரு அளவுக்கு தாங்கினாலும், வேற எதுக்கு சொல்லல, ஒரு அளவுக்கு தாங்கினால் பொதுவாக அந்த ஆண்கள் பேஸ் பண்ணக்கூடிய அந்த தைரியம் இருக்கத்தால் ஒரு அளவு தாங்கினாலும், கணவன் பேசினா மனைவி தாங்கிறதே இல்லை, தாயும் தாங்கிறது இல்லை. தாயோ மனைவியோ கணவன் மரணிக்கிறத பத்தி பேசினா என்ன செய்யறது இல்ல, நல்லா படிச்சு தர்பியா எல்லாம் இருக்குது. ஆனா நான் சப்போஸ் மௌத்தாகினால் அப்படின்னு சொன்னாலே இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னத்துக்கு இப்ப பேசணும் அப்படின்றாங்க. ஆனா இது பிழை. கட்டாயம் பேசணும். நான் மரணித்தால் உங்களோட லைஃப் என்ன, உங்களோட பிள்ளைகளோட லைஃப் என்ன, எப்படி போகணும் என்ற பேச்சு எந்த குடும்பத்தில் இருக்குதோ அந்த குடும்பத்தில் தியாகத்துக்கான தைரியம் இருக்கும். அடுத்த செகண்ட் உயிர் போனாலும் நீங்க நிறைய பேசிப்பீங்க. நான் மரணித்தா அடுத்த ஸ்டெப் என்ன, பிள்ளைகளுடைய படிப்பு என்ன, அதே போல எதிர்காலத்தை எப்படி அமைச்சுக்கிறது, பொருளாதார விஷயத்துல என்ன, உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன செஞ்சு அந்த செட்டில்மெண்ட் எல்லாம் பேசப்பட்டிருக்கும். உங்களுக்கு அன்றாடம் பேச்சு பழக்க. மனைவி மரணிச்சா கணவன் எப்படி இருக்கணும் அப்படின்றத மனைவி பேசி இருக்கணும். கணவன் மரணித்தால் மனைவி எப்படி இருக்கணும் பேசப்பட்டிருக்கணும். அந்த குடும்பத்துல பேசினா உங்களுக்கே ஒரு ஆறுதல் இருக்கும். மரணம் என்று வாழ்ந்தது இந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்னன்னு அன்றைக்கு தான் யோசிக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. நீங்க என்னைக்கே யோசிச்சிட்டீங்க உங்களோட பிள்ளைகள் எப்படி போகும், உங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி அமையும் ஒரு திட்டம் உங்கள்கிட்ட என்ன செய்யும் இருக்கும். சஹாபாக்கிட்ட இருந்தது. மரணிக்கிற நேரத்தை அவங்க மௌத்து எல்லாம் பிள்ளைகளை பற்றி எல்லாம் கவலை இல்லாம மௌத்தாகலையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கவலையை ஊட்டுறாங்களே யாருக்கு? சகோதரர்கள். அவங்களுக்கு மௌத்தாகிற நேரத்தில் நான் எல்லாத்தையும் என்ன செய்ய போறேன், தர்மம் செய்ய போற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 3 தர்மம் கூட பெருசுதான். நீங்க உங்க பிள்ளைகள் மற்றவர்களிடத்தில் யாசகம் கேட்பதற்கு விட்டு செல்வதை விட அவர்களை, அதாவது அகனியா வசதி படைத்தவர்களாக விட்டு செல்வது சிறந்ததுனாங்க. அப்ப என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? மரண நேரத்தில் பிள்ளைகளை பற்றிய கவலையை ரசூலுல்லாஹ் ஊட்டுறாங்க. ஜாபிர் அவனோட தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் என்ன சொன்னாங்க? 9 சகோதரிகள் இருக்கிறாங்க. அதாவது அதாவது உங்களோட சகோதரிகளை பற்றி நல்ல, அதாவது நல்ல முறையில் நடந்துக்கங்க என்று சொல்லி யார் சொல்றாரு? ஜாபிர் ரலியல்லாஹு அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப அவர் கடைசியில் அந்த கவனத்துல தான் இருந்தார். 9 சகோதரிகளை எப்படி கவனிக்கிற என்பதற்காகத்தான் விதவை பெண்ணை என்ன செய்யறாரு, திருமணம் முடிக்கிறார். அப்ப என்ன மிக முக்கியமான பகுதின்னு பாருங்க. தன்னுடைய பிள்ளைகள், தனது அதாவது மனைவி, தன்னுடைய சொத்து, அந்த பிள்ளைகள் எதிர்காலம், இதை பற்றிய சிந்தனை ஆற்ற இருக்கணும். ஒரு கணவனிடத்தில் கட்டாயம் இருந்தாக வேண்டும். இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும், அந்த ஒரு உங்களுக்கு தியாகம் செய்யக்கூடிய திடீர்னு ஒரு இடத்துல உங்களுக்கு உயிர் போற ஒரு தருணம் வந்தாலும் கூட இந்த எல்லா சிந்தனைக்கு என் மனைவியோட நான் பேசி இருக்கிறேன், என் பிள்ளைகளோட நான் என்ன செய்திருக்கிறேன், பேசி இருக்கிறேன். அவங்க என்ன செய்வாங்க இஷ்டப்பெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். கணவன் திடீர்னு மரணிச்சான்னு ஒரு செய்தி கேள்விப்பட்டா கூட மனைவி என்ன செஞ்சிருவா, அந்த இஷ்டப்படி நடந்து கொள்வா. அப்படியே இருக்குது நிலைமை. இப்ப பெரும் 190% நிலைமை என்ன தெரியுமா? மௌத்தாகினா என்ன செய்யறே தெரியாது. மௌத்தாகினா என்ன செய்யற அறிவையில காரணம் இவரும் பேச எப்படி இதை சொல்றது அப்படின்னு இவர் யோசிச்சிருக்கிறது. இவர் எப்படி இதை சொல்றதுன்னு யோசிச்சிருக்கிறது. இந்த மாதிரி லெவல்ல இருந்தால் தியாக மனப்பான்மை வருமா? சஹாபாக்களுடைய தியாகங்களுக்கு பின்னால இதெல்லாம் இருக்குது. அவர்களுடைய அந்த இஹ்லாஸ், மறுமை பற்றிய அறிவு, இந்த தொடர்ச்சி அவர்களிடத்தில் என்ன செய்து இருக்குது. இந்த உலகத்துல அவர்கள், அதாவது என்ன, பாவ மன்னிப்பு கேட்டல் என்கின்ற ஒரு பகுதி, அடுத்த என்ன, அநியாயம், கடன், அமானிதம், இதில் அவர்கள் காட்டிய அந்த எழுத்து, மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும், பாவங்கள் செய்து கொண்டு இருப்போம், ஆனா எல்லாம் தயார் நிலையில இருக்கும். அதே போல குடும்பத்தோடு மரணத்தை பற்றிய பேசிய அந்த தன்மை, நம்ம மௌத்தாகினா எப்படி, பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி என்கின்ற இந்த பேச்சரிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பயான் நெட்வொர்க் தமிழ். இந்த வீடியோ பிடிச்சி இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அன்புக்கு நன்றி இஸ்லாமிய நெஞ்சங்களே.